ஹாய் கைஸ், பயிற்சி 1.3ல் 3வது கணக்கு. கொடுக்கப்பட்ட சார்பு ஃபங்க்ஷன் x2 x² - 5x + 6 எனில் கீழே ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா f(-1), f(2a), f(2), fx-1. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா f(x) = x² - 5x + 6. ஓகேங்களா? இங்கே x இருக்கும்போது இங்கே x இருக்குது. இப்போ ஒருவேளை இங்கே -1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கணக்கு வருங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f(-1) = -1² கரெக்டாக. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 எடுத்துருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்தந்த இடத்துலாம் -1 போகணும். கரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் இந்த எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டேன். பவரில் 2 இருக்கா, பவரில் 2 அப்படியே இருக்குது. அடுத்தது மைனஸ் இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. அடுத்தது 5 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸுக்கு பதிலாக -1 திரும்பவும் போட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 6. ஓகேங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப்பு -1 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? +1. அடுத்தது -5 × -1. இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது, இந்த 2 டேர்ம். பெருக்கினா எவ்வளோ வருது? -5 × -1 + 5. அடுத்தது அந்த +6 அப்படியே வரும். எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 1 5 6, 6 6 12. f(-1) = 12. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? f(2a) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாலும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ வைக்கிறோமோ அந்த வேல்யூவை பயப்படாமல் அந்த பக்கம் அப்ளை பண்ணோம். அவ்வளோதான். இப்போ உங்கள் x² இருக்குதா இந்த இடத்துல? இந்த எக்ஸுக்கு பதிலாக அங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே நான் 2a போட்டிருக்கேன்னா அப்போ 2a², 2a² அவ்வளோதான். அடுத்து -5 × 2a. எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் அந்த வேல்யூ வச்சிடணும். லாஸ்ட்டாக +6 இருக்குது, அது அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போது இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் நேராக உள்ளே இறங்கிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயர் பண்ணால் a². -i2 10a, 10a + 6. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்தில் உருவாகிருக்குது. இதை மேற்கொண்டு சுருக்க முடியுமானா சுருக்க முடியாது. அதனால் இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். f(2a) = 4a² - 10a + 6 முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்தது மூணாவது சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? f(2) சிம்பிளாக சின்ன நம்பராக தான் இருக்குது. அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு கேள்வியில்? x² இருக்குது. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டுறேன், பவரில் 2 வச்சு ஸ்கொயர் போட்டுறேன். -5 × 2, 5x இருந்துச்சா? எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டாச்சு. லாஸ்ட்டில் இருக்கிற 6 அப்படியே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அடுத்து i2 10, -10. அடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது? +6 இருக்குது. ப்ளஸ் நம்பர் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 10, 10 - 10 0 = 0. சிம்பிள். முடிஞ்சிருச்சிங்களா? f(2). அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x-1) இருக்குது. இதுக்கும் அதே தான். இங்கே நான் ஃபுல்லாக x-1 வச்சுருக்கேன்னா ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கேள்வியில் உள்ள x² இருக்குது. அப்போ x-1² ஓகேங்களா? அடுத்தது +5 × x-1. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு +6 இருக்குது. அந்த +6 அங்கே எழுதிக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷன் நான் பெருசாக போகும். அதனால் இங்கே கொண்டு வந்து எழுதிக்கலாம். f(x-1) ஃபோர்த்து சப்டிவிஷனு x-1² இங்கே -5 இருக்குது. -5 × x-1 + 6. ஓகேங்களா? இப்போது இந்த மூணாவது சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2a இருக்குது. இந்த 2aவும் பெருக்கிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஸ்கொயரை டைரெக்டாக நம்ம உள்ளே இறக்கிக்கிட்டோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x-1 அதாவது a-b² வடிவத்தில் இருக்குது. இதுக்கு டைரெக்டாக அந்த மாதிரி ஸ்கொயராக இருக்க முடியாது. என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் எழுதியாகணும். ஃபஸ்ட்டு a² x², அடுத்து +b² +1, அடுத்து -2ab 2x, 2 × x × 1 வரும். பெருக்குனா 2x. இந்த -5 அப்படியே உள்ளே போகும். அப்படியே உள்ளே போனால் இங்கே இருக்கிற மைனஸும் எக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குதா, அது ரெண்டும் பெருக்கி மைனஸ் ஆகிடும். -5 × x -5x, -5 × 1 -5 × -1 +5. லாஸ்ட்டில் இருக்க +6 அப்படியே இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் டெரிவ் பண்ணி எழுதிடலாமா? சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் அடுத்து. x² ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதை பெருசாக எங்கேயும் தேட வேண்டாம். அந்த x² அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா 2x மைனஸ் 2x மைனஸ் 5x ரெண்டுத்தையும் கூட்டினா மைனஸ் 7x. ஏன் இந்த மாதிரி கீழே கோடு போடுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பை இது சிம்பிளாக இருக்குது, இதுவே கொஞ்சம் பெரிய கணக்காக இருந்துச்சுன்னா கோடு போடாமல் விட்டோம்னா திரும்ப எடுத்து எழுதுறது கஷ்டமாயிடும். எதை எழுதணும் எதை எழுதணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் எல்லா கணக்குலையும் இதே மாதிரியே ஒரு பென்சில் வச்சு கோடு போட்டு பழகிக்குவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது மீதி எல்லாமே நம்பர் தான். ஒரு 6 ஒரு 5 11 இன்னொரு +1 தான் இருக்குது 12 ப்ளஸ் 12 அவ்வளோதான். f(x - 1) ஈக்குவல் டு x² - 7x + 12 அவ்வளோதான். தேங்க்யூ.